பரிசுத்த இயேசுவின் நாமத்தின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரம் நாம் நித்திய ஜீவனை பற்றி தியானித்தோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோம். நாம் இந்த உலகத்தில் சதுரப்பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணும் பணம், பதவி, சொத்து, சுகங்கள் எதுவுமே நித்திய ஜீவனுக்குள் நம்மளை கொண்டு போக முடியாது. இவைகளெல்லாம் அங்கே செல்லா காசு. இவைகள் அங்கு பயன்படுத்த முடியாத கரன்சிகள், செல்லாத நோட்டுகள். இதெல்லாம் அப்பொழுது நாம் எதை சம்பாதித்தால் அந்த நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் என்றால், அன்பு, பரிசுத்தம், தாழ்மை, பொறுமை, நிதானம், இதே மாதிரி நல்ல குணங்களை, இயேசுவின் ஆவியினால் உண்டான குணங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனுக்குள் நாம் உட்பிரவேசிக்க முடியும். இந்த நோட்டு தான் செல்லும், அந்த நோட்டு செல்லாது. ஆனால் நம்ம செல்லாத நோட்டுகளை, செல்லாத சொத்துக்களுக்காக நாம் அதிக பிரயாசப்படுகின்றோம். நாம் பிரயாசப்பட வேண்டிய பொருட்களை இழந்து, பொருட்களை பணயம் வைத்து அந்த பொருட்களை சம்பாத்தியம் பண்ண பிரயாசப்படுகின்றோம். அப்படி சம்பாத்தியம் பண்ண பொருட்கள் நம்மை நித்தியமாக நரகத்துக்குள் கொண்டு செல்லும். நாம் உண்மையாக, தாழ்மையாக, நிதானமாக, அன்பாக, பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழ்க்கையை நடத்தினால் நாம் நித்தியமாக நாம் மகிழ்ச்சியாக இயேசுவின் அண்டையில் அமர்ந்திருப்போம் என்று கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரமும் அதே போலதான், அதே மாதிரி தான் ஒரு தலைப்பு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்று தியானிக்க இருக்கின்றோம். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தியானிக்க இருக்கிறோம்ப்பா. நீ சொல்லித்தாரும்பா, நீ கற்றுத்தாரும்பா, அவரை புரிந்து கொள்ள திராணியை தாரும்பா. இயேசுவே, அவர் மூலமாக இந்த உலகத்திலும் பரிசுத்தமாக வாழ்ந்து உமது அண்டையிலும் நித்தியமாக வாழ கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானன் இதை சொல்கிறார். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் எனக்கு பின் வருவார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்கின்றார். பரலோகம் ஒருவரை ஜலத்தினாலும் அடுத்தவரை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. இந்த 2 ஞானஸ்தானமும் மிக மிக முக்கியமாக இருப்பதால், எதற்கு? நாம் நித்தியமாக தேவனுடன் வாழ தகுதி பெற இதை கொடுக்க போகிற 2 பேரையும் பரலோகம் முன்னமே ஏற்படுத்தியிருக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி? எப்போது என்றால், அவர்கள் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும் முன்னமே இந்த 2 பேரான யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. ஆம், தீர்க்கதரிசிகளை பரலோகம் சொல்ல வைத்தது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே. இவர்களை இந்தந்த வேலைகளை செய்ய போகிறார்கள் என்று. நமது காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகம் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் நமக்காக பரலோகம் 4000 ஆண்டுகளாக திட்டம் தீட்டி அதை செயல்படுத்துவதற்கு பிரத்யேகமாக ஸ்பெஷலாக 2 பேரை உருவாக்கியுள்ளது.
இந்த 2 ஞான ஸ்நானத்திற்கு பரலோகம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறது என்று பாருங்கள். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான்ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுப்பதை பற்றி இந்த 2 வசனங்களும் சொல்கின்றது. யோவான்ஸ்நானுடைய அப்பா சகரியா, அம்மா எலிசபெத் மலடியாக இருந்ததுனால குழந்தை இல்லை. இவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நீதி உள்ளவர்கள் இவர்கள். நாட்கள் கடந்து செல்கிறது, வயதாகிவிட்டது. சகரியா தேவனுக்கு ஊழியம் பண்ணுறாரு, தூபம் காட்டுற ஊழியம். அவர் தூபம் காட்டுறதுக்கு சீட்டை வாங்கிக்கிட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்கிறாரு. வெளியில் மக்கள் எல்லாம் ஜெபத்தோடு காத்திருக்காங்க. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஒரு தூதன் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கின்றார். தூபபீடத்துக்கு வலதுபுறத்தில் அவர் சகரியாவுக்கு தன்னை தரிசனமாக காட்டுறாரு. சகரியா கண்டு பயந்து போனார். தூதன் சொல்கிறார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை தேவனுக்குள் வழி நடத்துவான், ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான்னு அந்த தூதன் சொல்கிறான். ஜலத்தால் ஞானஸ்நானம் கொடுக்க போகின்ற யோவான் ஸ்நானனுக்காக பரலோகம் இவ்வளவு வேலை செய்கிறது. வனாந்தரத்தில் எலியா ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஊருக்குள்ள இல்லை, வனாந்தரத்தில். மக்கள் எல்லாம் அலையாக திரண்டு வராங்க. அவர் ஒரு ஒட்டகமயிறு எலியா போல் ஒரு உடை உடுத்திருக்கிறாரு, பார்க்கச்சை கட்டியிருக்கிறாரு. அவர் சாப்பாடு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன்னு தான் சாப்பிட்றாரு. அவரை தேடி மக்கள் வராங்க. அங்கே அவர் ஒரு அற்புதமும் செய்யலை, ஆனால் மக்கள் தேடி அலையாக வராங்க. யூதேயாவிலிருந்து வராங்க, எருசலேமிலிருந்து வராங்க. எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்ப வைத்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். பரிசேயரும் சதுசேயரும் வர்றாங்க. அவரை பார்த்து இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவங்க கூட இவனை தேடி வனாந்தரத்துக்கு வர்றாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எப்படி கேட்டிருப்போம், ஆமாம் பெரிய ஊழியக்காரங்கள்ல அவங்க, வாங்க நீங்களே வந்துட்டீங்களே, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் தரேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பரிசேயரும் சதுசேயரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க தப்புகள் பண்ணுறாங்களாம். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் செயல்படுறாங்களாம். அதை சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யாருன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு. ஆவியின் கனி கொடுங்கள்ங்கிறாரு. பொதுவாக உலக வாழ்க்கையில் பணம் சொத்து அதிகம் இருந்தால், அப்படி இல்லாதவர்கள் பார்க்கும்போது அது சொத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும். அதே போல் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண மக்களை பார்க்கும்போது ஒரு கர்வம், ஆணவம். அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேச மாட்டாங்க, அவங்களை ஈக்குவலாக மதிக்க மாட்டாங்க, அவங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிந்து கொண்டால், ஜெபம் பண்ணும்போது 2 வார்த்தை விரைவாக வாயிலேருந்து வந்துட்டுனா, 2 ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா, சில பெரிய ஊழியக்காரங்களோட தொடர்பு ஏற்பட்டுட்டுனா தான் பெரிய ஆளாக நினைத்து கொள்கிறார்கள். அதனால் பிற விசுவாசிகள் தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நான் ஊழியத்துக்கு போகிறேன், அதனால் எல்லோரும் என்னை ஊழியக்காரனை போல் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதே போலத்தான் அப்போது பரிசேயர் சதிசேயர் இருந்திருக்கிறாங்க. அவர்களிடம் ஆவியின் கனிகள் இல்லை. தேவ ஊழியத்தை ஒரு கௌரவ பதவியாக அவங்க செய்திருக்கிறார்கள். மதிப்பை சம்பாத்தியம் பண்ணும் தொழிலாக அந்த காரியங்களை, தேவனுடைய காரியத்தை அவங்க செய்திருக்கிறார்கள். அதுதான் யோவான் சொல்கிறான், எப்போ ஆவியின் கனி கொடுங்க. நம்மளும் நமது ஊழியக்காரங்கள்கிட்ட
நம்ம மற்ற பிறர்கிட்ட ஆவியின் கனியை நம்ம தேடிட்டோம்னா, ஆவியின் கனிகளை பார்த்துட்டோம்னா, நம்ம வீண் பகட்டுக்கும் வீண் பொய்யுக்கும் நம்ம ஏமாற மாட்டோம். நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாமல் ஆகிவிடும். அதே நேரத்தில் நாமும் ஆவியின் கனிகொடர்களாக மாற வேண்டும். வசனம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:13 வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றால் ஒரு காரியம் நடக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பரிசுத்த ஆவியால் நமக்கு முத்திரை போடப்படுகின்றது. ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது என்றாலே பரலோகம் நம்மேல் முத்திரை போடுகிறது. இந்த ஞானஸ்நானம் எப்படி எடுக்கிறோம்? ஜலத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறோம். நீரில் மூழ்கும்போது பாவத்துக்கு மரித்து, எழுந்திருக்கும்போது சத்தியத்துக்கும் நீதிக்கும் வாழ்வேன் என்று சொல்லி எழுந்திருக்கிறோம். நம்ம ரட்சிப்புனா என்னது? விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்டாலே பரிசுத்த ஆவி நம்ம மேலே முத்திரை போடப்பட்டுருது. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, விசுவாசி ஆகுதல், இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது. மனம் திரும்புதல்னா பாவத்தை விட்டு விடுவது. ரட்சிக்கப்படுவதுன்னா பாவம் செய்யாமல் அதனால் வரும் சமாதானம், மகிழ்ச்சியை அனுபவிப்பது. இதுதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய அனுபவம். விசுவாசின்னா அதனால் பரிசுத்த ஆவி இவர் ரட்சிக்கப்பட்டுட்டான், இவன் ஏன் ஆளுன்னு சொல்லி நம்ம மேலே முத்திரை போடும். அப்போ தான் விசுவாசி. இப்படியாக ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாலே, ஜலத்தினால் ஞானஸ்தானம் யார் கொடுக்கா? ஊழியக்காரங்க கொடுக்குறாங்க. அதை பெற்றாலே நம்ம பரிசுத்த ஆவி நம்ம மேலே முத்திரை போடுது, பரலோகத்துக்கு நம்மளை அடையாளப்படுத்துது. வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 3:16-17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் கொடுக்க போகின்ற இயேசு முதலில் பரிசுத்த ஆவியை பெறுகிறார். ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் ஸ்நானுக்கு செய்தது போல பரலோகம் இந்த காரியத்தையும் செய்கிறது. இதை பார்ப்போம். இயேசுவுக்கு அம்மாவான மரியாளுக்கும் அப்பாவான யோசேப்புக்கும் நிச்சயம் நடைபெறுகிறது. கல்யாணத்துக்கான நிச்சயம் நடைபெறுகிறது. அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்று அறிந்த யோசேப்பு அவளை இரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. அந்த நியாயபரமாக காலத்தில் ஒரு பெண்ணு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆனால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், தண்டனை. அவன் அப்படி செய்ய மனமில்லை அவனுக்கு. அதனால் ரகசியமாக தள்ளிவிட அவன் மனதாக இருந்தான். பரலோகம் விடுமா? எவ்வளோ திட்டத்தை போட்டு பரலோகம் செஞ்சிட்ருக்கு. இதை அறிந்த பரலோகம் உடனே ஒரு தூதன் அனுப்புது. தூதன் வந்து யோசேப்பிட சொல்கிறான், குழந்தை பரிசுத்த ஆவியால் உண்டாயிருக்கு, அவள் குமாரனை பெறுவா, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு தூதன் சொல்கிறான். இவரை குறித்து தான், இந்த இயேசுவை குறித்து தான் யோவான் சொல்கிறான், இவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. இப்படியாக பரலோகம் இந்த 2 ஞானஸ்நானத்துக்கும் 2 பேரை தனித்தனியாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதலாவது அவர் ஞானஸ்தானத்தை தான் பெறுகிறார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இதை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 1:1-3 வசனங்களில் ஆதியில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று இருக்கிறது. அவர் தங்கி தாபரிக்க ஒரு பரிசுத்த சரீரம் தேவைப்படுகின்றது. ஆதாம் மேலே இறங்கி விடலாம். ஆதாம் பரிசுத்தமாக தான் படைக்கப்பட்டான்.
அதனால் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கலாமா என்று பார்க்க ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது. அதில் அவன் தோற்று போய்விட்டான். நோவா காலத்தில் பரிசுத்த ஆவி இறங்கினார், ஆனால் தங்க முடியவில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ இயேசுவிடம் வந்து தங்குகிறார். 30 வருஷமாக தன்னை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான் என்று காட்டிய இயேசுவின் மேல் வந்து தங்குகின்றார். 4000 வருஷம் காத்திருந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து தங்கி தாபரிக்கிறார். புறாவை போல இயேசுவின் மேல் இறங்குகின்றார். இயேசு ஆவியானவரை உள்வாங்கிக் கொண்டார். ஆனால் குதிக்கவில்லை, துள்ளவில்லை, ஆரவாரம் பண்ணவில்லை, அந்நிய பாஷையும் அவர் பேசவில்லை. நாம் என்ன பண்ணுறோம்? ஆவியானவர் ஆர்ப்பாட்டமாக பெற்றுக்கொள்கின்றோம். கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோம். ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் என்று விசுவாசிக்கின்றோம். அதனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை, நம்ம வேலை முடிஞ்சுது, நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், நம்ம வேலை அவ்வளோதான், நம்ம முடிஞ்சது, இதுக்கு பிறகு அவர் வேலை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதற்கு பிறகு தான் நமக்கு வேலையே ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் பெற்றுக்கொண்டோங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலுக்கும் அவருடைய ஆலோசனை கேட்டு செய்வது தான் நம்ம ஆலோசனை பெற்றுக்கொண்டோம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம். பரிசுத்த ஆவி நம்ம மீது தங்கி தாபரிக்கிறார் என்பதற்கு அடையாளம். அவரை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அபிஷேகம் நமக்கு கூடும். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, நீச்சல் ஆழம், இதுதான் தேவனுடன் ஐக்கியப்பட்டிருப்பது என்ற அர்த்தம், சஞ்சரிப்பது என்பது அர்த்தம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவானவர் மேல் இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவி அவரை என்ன செய்கிறார் பாருங்க. பிசாசினால் சோதிக்கப்பட பரிசுத்த ஆவியினால் வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்தில் இயேசு பிசாசை ஜெயித்த காரணம் பரிசுத்த ஆவியால் கொண்டு போகப்பட்டதால், பரிசுத்த ஆவி அவருடன் இருந்ததால் தான். அடுத்த ஒரு வசனத்தை வாசி கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய கீர்த்தி சுற்றி இருக்க தேசமெங்கும் பரம்பிற்று. எதுக்கு? ஆவியானவருடைய பலத்தால், ஆவியானவரின் பலத்தால் கலிலேயாவுக்கு போனார். இயேசு கூட ஆவியானவர் இருந்து அவ்வளோ செயல்பட இயேசுவின் ஊழியத்தில் கூட இருந்து அவர் செயல்படுகின்றார். இப்போது இயேசு மற்றவர்களுக்கு ஞானஸ்தானத்திற்குள் வழி நடத்துகின்றார். அவர் மற்றவர்களை தன்னை போல ஞானஸ்தானம் பெற ஏற்பாடு செய்கின்றார். அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்றார். அது என்ன சில நாட்கள்? அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு மகிமை அடையவில்லை. அதுதான் சில நாட்கள் என்கிறது குறிப்பிடுகின்றது. அவர் பரலோகத்துக்கு போய் இயேசுவின் அருகில் இன்னும் அமரவில்லை. அவர் அமர்ந்தால்தான் பரிசுத்த ஆவி அருளப்படுவார். அதான் சில நாட்கள் காத்திருங்கள் என்கின்றார். நமக்கு எப்படி பரிசுத்த ஆவி அருளப்படுகின்றார்? யோவான்
14வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் பிதாவை வேண்டிக் கொள்வாராம். இயேசு பிதாவை வேண்டிக் கொள்வாராம். எதற்காம்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நமக்கு தருவதற்கு. வேறொரு தேற்றவாளன் இயேசு இல்லை, வேறொரு தேற்றவாளனை நமக்கு தருவதற்கு இயேசு பிதாவிடம் வேண்டிக் கொள்வாராம். எப்போது வேண்டிக் கொள்வாராம்? அவர் கட்டளைகளை கை கொண்டால். அவர் கட்டளைகளை கை கொள்வதுன்னா என்ன? பொறாமைப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, சூது, வஞ்சகம், துரோகம், பொய், களவு இதெல்லாம் இருந்தால் இயேசுவால் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இயேசு சொன்னால் தான் பரிசுத்த ஆவியை தேவன் நம்ம மேலே பரிசுத்த ஆவி நம்ம மேலே வருவார். அவர் சொல்லணும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நம்ம அவர் கட்டளையின்படி நடக்கணும். அவர் மேலே அன்பு கூறணும். அவர் அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம்? கட்டளையின்படி நடப்பது. இயேசு சிபாரிசு செய்யணும் நம்மளுக்கு. நாம் தொடர்ந்து பரிசுத்தமாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவி நம்மளுக்கு வேணும். நம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவி நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வந்துட்டார்னா நம்ம பலனடைவோம், சாட்சிகளாக இருப்போம், பாவம் செய்ய மாட்டோம், நீதியை நியாயத்தை கடைபிடிப்போம், சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை நடக்கும். பரிசுத்த ஆவி என்ன செய்வார்னா நம்மளை பலனடைய செய்வார். நம்ம சாட்சியாக நிறுத்த வைப்பார். பயந்து ஓட வைக்க மாட்டார். சாட்சியாக நிறுத்த வைப்பார். பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியினுடைய வேலை இதுதான். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். தெரிந்தெடுத்த சில ராஜாக்களுக்கு, சில பக்தியுள்ள மனிதர்கள் மேல் ஊற்றப்பட்டார். சிம்சோன் மேல் அவர் அவ்வப்போது இறங்குவார். ஆனால் இயேசு வந்த பிறகு பரிசுத்த ஆவி நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்டார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். இயேசு இல்லாமல் ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவி நம்மேல் இருந்தால் இயேசு எப்படி பார்ப்பாரோ நாமும் அப்படி பார்ப்போம். இயேசு எப்படி பார்ப்பாரு? இயேசு நம்மளை பார்த்தா நம்ம பொய், களவு, வஞ்சகம், துரோகம், அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் பார்க்க மாட்டார். இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, ஐயோ இவன் இப்படிலாம் பாவங்கள் பண்ணி இவன் நரகத்துக்கு போக போகிறானே, இவனை எப்படியாவது நம்ம மகிழ்ச்சிக்குள் வழி நடத்தணுமே, அதுக்கு என்ன செய்யலாம், இவனுக்கு எப்படி நம்மளுக்கு உண்மையும் சத்தியத்தையும் நேர்மையும் கற்றுக் கொடுக்கலான்னு அவர் நம்மளை பார்த்து யோசிப்பார். நம்மளை பார்த்து இறக்கப்படுவார். நம்மளும் பிறரை பார்த்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணினாதான் நம்ம மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டவர்கள் எல்லாருமே இயேசு பார்ப்பது போல பார்க்க வேண்டும். எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும். அவங்க என்ன கேடு பண்ணாலும், என்ன வஞ்சகம் பண்ணாலும், என்ன பகைமை பாராட்டினாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அவங்கள உதவி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள அறியாமல் தவறு செய்கிறார்கள்னு அவங்கள மன்னித்து அவங்கள உதவி மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கணும். இதுதான் ஆவியானவர் நம்மளை ஊற்றப்பட்டிருக்கார் என்பதுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியால் உண்டாகும் ஞானஸ்தானம் மனிதரால் கொடுக்க முடியாது. ஆவியானவர் இறங்கினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். எந்த மனிதன்கிட்டையும் அவற்றை போனால் பரிசுத்த ஆவி கிடைச்சோன்னு இவற்றை கிடைக்காது. பரிசுத்த ஆவியை கொடுக்கறது இயேசு ரெக்கமெண்ட் பண்ணால் தான் பரிசுத்த ஆவி நம்ம மேலே இறங்குவார். அவர் ஊற்றப்படணும், அவர் நம்ம மேலே இறங்க தீர்மானிக்கணும், அப்போ தான் நம்ம மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படும். ஆனால் வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுது. இது வாக்குத்தத்தமாக கொடுக்குது வேதம் நம்மளுக்கு. அதனால் நம்ம கேட்டாலே பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஊற்றப்படும். மேல் வீட்டு அறையில் 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார். இன்னும் இயேசு சொன்ன சிறாலாம் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள், உங்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்குவார்னு சொன்னார். அதே போல் இறங்கினார். அங்கே பேதுரு மேலேயும் இறங்கினார், தோமா மேலே இறங்கினார்.
இந்த பேதுரு பரிசுத்த ஆவி இறங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? இயேசு வந்து சொல்கிறாரு, எப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, என்னைய வந்து பரிசேயரும் சதுசேயரும் பிடிக்க வராங்க, ஒரு முக்கியமான கட்டம்பா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களால ஜெபம் பண்ண முடியல. இவங்க சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அவங்க ராத்திரி ஆயிரில் சாப்பிட்ருப்பாங்க, தூங்குறாங்க. இயேசு மீண்டும் வந்து பார்க்குறாரு. இவங்களை சந்தேகப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்களா என்ன எல்லாங்கிறது மீண்டும் வந்து பார்க்குறாரு. அப்பவும் சொல்கிறாரு, இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பாங்கிறாரு. அப்பவும் ஜெபம் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா ஆவியானவர் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அவங்களுக்கு இயேசுவை பிளாத்து விசாரிக்கும் போது வெளியில் அந்த நெருப்பு காயிற இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க காத்திருக்கார் பேதுரு. அது முடியுது. அது முழுவதும் காத்திருக்க முடியுது. ஏன்னா நம்ம மக்கள் படிக்க முடியாது, ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே போல் ஆவியானவர் இல்லாததுனால அவங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்க இந்த பேதுரு என்ன சொன்னார்னா, நான் உமரை பிடிக்க விட மாட்டோம், நாங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களை பாதுகாத்துக்கொள்வோன்னு சொன்னார். ஆனால் அந்த பேதுரு 3 தடவை மறுதளித்தார். இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதளித்தார். எப்போ? ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால். ஆனால் ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு என்னாச்சுது? பேதுரு முகத்துக்கு நேர சொல்கிறார். பரிசேயர் சதுசேயர் முகத்துக்கு நேர சொல்கிறாரு, இந்த சப்பானி ஏன் நடக்கிறான்னா, நீங்கள் கொலை செய்தீங்களே அந்த இயேசுவின் வல்லமையினால் தான் சப்பானி நடக்கிறான்னு சொல்கிறாரு. முகத்துக்கு நேரே சொல்கிறாரு. தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஒவ்வொரு பிரசங்கத்துலையும் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. தைரியமாக பேசுகிறார். எது அவங்கள பேச வச்சது? பரிசுத்த ஆவியானவர். தோமாவை எடுத்துக்கிடுங்க, நான் தொட்டு பார்க்கணுங்கிறாரு. மற்ற 10 சீசரும் சொல்கிறாங்க, எப்பா இயேசு வந்தாருப்பா, பூட்டியிருந்த கதவுக்குள்ளே வந்துட்டாருப்பா, நாங்கள் பார்த்தோம்பா பேசினோம்பாங்க. நான் தொட்டு பார்க்கணும், அவர் கையை தொட்டு பார்க்கணும், விழாவை தொட்டு பார்க்கணுங்கிறான். காட்டினார் அவர். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு என்னாச்சு தெரியுமா? ரத்த சிந்தி மரித்தான். இந்தியாவுக்கு வந்து இயேசுவுக்காக மரித்தான். அவன் ரத்த சிந்தி மரித்தது தான் நம்மளெல்லாம் இப்போ மகிழ்ச்சியாக வாழ வைக்குது. தேவனுக்குள் மனநிறைவாக வாழ்ந்துட்டுருக்கோம். பரிசுத்த ஆவியின் உதவியுடன் செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நித்திய ஜீவனுக்கு அடைய ஏதுவாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அன்றைக்கு தோமா சிந்திய ரத்தம் அப்படி ஒரு ரத்த சிந்தை வச்சது. இயேசுவை நம்பாதவனை இயேசுவுக்காக உயிர் கொடுக்க வச்சது இந்த பரிசுத்த ஆவி. நாம் எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டோமா? நம்ம இது ஆவியானவர் வர நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியால் உண்டாகிற ஞானஸ்தானம் மனிதரால் கொடுக்கப்படுவது இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆவியானவர் இறங்கினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் ஆவியானவரை வாரும் என்று அழைக்க வேண்டும். அவரை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே உமது பரிசுத்த ஆவியை மேல் ஊற்று என்று சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அழைத்து கொண்டே இருக்க வேண்டும், வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் தருவாராம். ஆனால் ஒரு நிபந்தனை. முதல்ல அவர் கட்டளைப்படி கற்பனைப்படி நாம் வாழணும். அப்போதுதான் இயேசு பிதாவிட்ட சொல்லி வேறொரு தேற்றரவாளனை என்றைக்கு நம்மோடு இருக்கும்படி அனுப்புவார், தருவார். நாம் கேட்டு அப்படி அவர் தராவிட்டால் நாம் அவர் போட்ட நிபந்தனையை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற அர்த்தம். நாம் அவர் கட்டளைகளை கற்பனைகளை சரியாக வாழ்ந்தால் நம்மீது ஆவியானவர் கண்டிப்பாக ஊற்றப்படுவார். எப்போது? நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு காலம் கேட்கணும்? ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் வரை. ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு விட்டால் என்ன நடக்கும்? அந்த உணர்வு அலை
உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கடந்து வரும். அந்த பரிசுத்த அலை, இந்த மகிழ்ச்சி அலை நம்மளது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தேவனால் ஊற்றப்படும். ஆவியானவரால் அந்த அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் நமக்கு. அப்படி ஊற்றப்பட்டு விட்டால் அந்த ஒரு பரம மகிழ்ச்சி, அந்த 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 மனம் ஒருமுகப்பட்டு விடும். எதை செய்கிறோமோ அதில் முழு கவனம் வந்துவிடும், ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். பாவங்களை நாம் செய்ய முடியாமல் ஆகிவிடுவோம். எல்லா பரிசுத்தமான காரியங்களை செய்ய தான் நம்ம விருப்பப்படுவோம். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆவியை ஊற்றிவிட்டால் நாம் பரிசுத்தமாகி ஆகிவிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று என்னென்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். ஒருவன் முட்டுவது போல் நம்ம மேலே வந்துட்டான். உடனே நம்ம பயந்து போய் ஸ்லோ பண்ணி பரிசுத்தாவிட்ட ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு துணை செய்யும்பா, என்னை பாதுகாத்து கொள்ளும்பா, எனது முழு கவனமும் இந்த பைக்கை ஓட்டுறது மேலே இருக்கணும்பா. இப்படி ஜெபம் செய்து விட்டால், இப்படி ஜெபம் செய்த பிறகு நாம் பொறுமையாக நிதானமாக சரியாக நம்ம பைக்கை ஓட்டினா ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து ஆவியானவர் பெரிய ஒரு ஆலோசனை கர்த்தர். அவர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன, ஆவியானவர் நான் ஒரு ஆலோசனை கேட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர், எனக்கு வேண்டிய நபர். அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. கிறிஸ்தவர். அவர் முக்கியமான ஃபங்க்ஷன் போல ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஆகவே நான் அவர்கிட்ட இப்படி ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தக்கூடாது என்று சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஏனென்றால் ரொம்ப நண்பர் அவர் எனக்கு. உடனே நான் செயல்படுத்தவில்லை. அதை ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொல்லிடுவ, அவரும் கேட்டுருவார். ஆனால் பின்னாட்களில் நீங்கள் சொல்லியபடி அந்த நாள் நடத்தலை, வேறு நாளில் தான் நான் ஃபங்க்ஷன் நடத்தினேன். ஆனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கான காரியங்கள் சரியாக அமையலை, வெற்றிகரமாக அமையலை. அது பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என் மீது, இயேசு மீது அவங்க குற்றப்படுத்துவாங்க, முறுமுறுப்பாங்க. ஆகவே நீ ஒன்றும் சொல்லாத. முதல்ல அவர்கள் என்னை மதிக்கட்டும், என்னை விசுவாசிக்கட்டும், என்னை கனப்படுத்தட்டும், என் வேதத்தை வாசிக்கட்டும், என் கட்டளைப்படி நடக்கட்டும். அப்போது ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள் என்று அவர்கள் புரிவார்கள். அதுவரை நீ பொறுமையாயிருன்னு சொன்னார். நான் சொல்லலை. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு க்யூவில் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப லேட் ஆகுது, க்யூ அப்படி நிற்கிது, க்யூ மூவ் ஆகவே இல்லை. உடனே நான் ஆவியார்ட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதற்கு? எனக்கு பொறுமை தாரும்பா, நிதானத்தை தாரும்பா, நான் வாயை மட்டும் திறந்துடக்கூடாதுப்பா. நான் ஆவியார்ட்ட ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் என்ன சமாதானமாக அந்த செயலை முடிக்க வைத்து அந்த இடத்தை விட்டு அழைத்து வந்து விட்டார். ஆவியானவர் எப்பொழுது செயல்படுகிறார் என்றால் அந்த காரியம் நடைபெற வேண்டும், நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய திட்டமிடல் வேலையாவது ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்போதுதான் செயல்படுவார். கிரியை நடந்து கொண்டிருக்க வேண்டும், உடல் உழைத்து கொண்டிருக்க வேண்டும், மூளை செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். வியர்வை சிந்தப்படும் இடத்தில்தான் ஆவியானவர் ஜெபத்தை கேட்பார், செயல்படுவார். ஆகவே ஆவியானவர் கிரியையின் ஆவியானவர். வீட்டை கட்டித்தாரும் என்றால் ஆவியானவர் செய்ய மாட்டார். அதற்காக வீட்டை கட்டுவதற்காக சேமிப்பதற்காக ஒரு 100 ரூபாயை எடுத்து உண்டியலில் போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். நான் படிக்கணும் என்று படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். கையில் புத்தகத்தை எடுத்து புத்தகத்தை திருப்பி எழுத்துக்களை கண்கள் பார்க்க ஆரம்பித்த பிறகு நீ ஜெபம் பண்ணோம்னா உடனே ஆவியானவர் செயல்பட்டு விடுவார். தூக்கத்தை தாரு என்றால் ஆவியானவர்கிட்ட கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம். எப்படி கேட்கணும்? நான் இந்த இரவு 8 மணிக்கு படுக்க போகிறேன்பா, நாளை காலையில் 11 மணி வரைக்கும் நீ யாரும் எழுப்பக்கூடாது, நல்லா தூங்கணும்பா. இப்படி கேட்டால் யாராவது செய்ய மாட்டார். எனது தூக்கத்தை தாரும்பா, நான் காலையில் எந்திக்கணும்பா, ஏச்சு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் காலையில் செய்ய வேண்டியிருக்கப்பா, அவளை செய்ய எனக்கு பலன் வேண்டும்பா, அதனால் என்ன உடனே நல்ல தூக்கத்தை தூங்க வையும்பா, என்னை காலையில் எழுப்பிடும்பா. எல்லா வேண்டுதலிலும் செயல்பாடு இருக்கணும். இப்படி ஜெபம் பண்ணால் தான் அவர் தூக்கத்தை தருவார், அவர் செயல்படுவார்.
நம்ம செயல்பட வைக்கத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவரை தேவன் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் இரவு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறதா இருந்தாலும் ஆவியானவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடணும். ஆவியானவரே, நான் கோவப்படக்கூடாதுப்பா, பொறுமையாக அன்பாக சொல்லி கொடுக்கணும், எனது பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய ஞானத்தை கொடுப்பா இன்னும் ஜெபம் பண்ணணும். ஆனால் அது பிள்ளைங்களாம் ஜெபத்தை கேட்கணும். ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஆவியானவற்றை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி நம்ம காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறுதியாக அவரை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அவருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நான் நமது பக்கத்தில் இருக்கிறார் ஒரு ஆள், அவர்கிட்ட பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் நமது நண்பர் இல்லை என்ற அர்த்தம். அவரை நமக்கு பிடிக்காது என்ற அர்த்தம். ஆகவே அவரை நண்பராக பாவித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்து கொடுப்பார். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, பாவமான காரியத்தை செய்ய மாட்டார், குற்றமான காரியத்துக்கு உதவி பண்ண மாட்டார், அநியாயமான காரியம் அவருக்கு பிடிக்காது, பொய்யான காரியங்களை வெறுப்பார். இப்படி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி இப்போ இதே காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? இடத்த காலி பண்ணிடுவார். அவர் துக்கத்தோடு போய் விடுவார். பிறகு எதுக்கு உதவுவார்? அவர் பரிசுத்தமாக, நீதியாக, நியாயமாக, சத்தியமாக செய்ய உதவி செய்வார். நமது கூடவே மகிழ்ச்சியாக இருப்பார். இப்படி ஆவியானவரை நாம் பிடித்து கொண்டு நம் வாழ்க்கையில் வெற்றிகளை நாம் அனுபவிப்போமாக, வெற்றிகளை ருசி பார்ப்போமாக. ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை பற்றி நீ வெளிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை பிடித்துக்கொள்ள வேண்டும்ப்பா. உமது ஆவியை எங்கள் ஊற்றும்பா. இயேசுவே, இந்த ஆவியை நாங்கள் நிரந்தரமாக பிடித்து கொண்டு நிரந்தரமாக தக்க வைத்து உம்மை எங்கள் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்க செய்து நாங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்வது மட்டுமல்ல, நித்தியமாக பரலோகத்தில் உம்முடனும் எங்களை வாழ வைக்க போகிற தேவக்காக நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.